அன்புறப்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் 24 நரகத்தில் அமிழ்த்தும் 3 அல்லது நரகம் போன்றவை என்று நல்லாதனார் 3 கருத்துக்களை இந்த செய்யுள் சொல்கிறார். கான் தகு மென்தோள் கணிகைவாய் இன்சொல்லும் தூண்டினுள் உட்பொதிந்த தேரையும் மாண்ட சீர்காழ்ந்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆழ்ச்சிப்படுக்கும் அழறு. பார்ப்பதற்கு அழகான மென்மையான தோள்கள் உடைய விலை மாதர் வாய் பேசும் இனிய சொற்கள் மீன்பிடிக்கும் தூண்டிலில் இரையாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள தேரை அல்லது தவளை. ஆழ்ந்த பகை கொண்டவர்கள் வைக்கும் மாட்சிமை தாங்கிய சிறப்பான வணக்கம் ஆகிய இந்த மூன்றும் நரகம் என்னும் புதைச்சேற்றில் நம்மை அழுத்திவிடும். புதைகுழி இருக்குதுங்க. பல வேளைகளில் நாம் சதுப்பு நிலக்காடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கே காடுகளில் ஈரம் இருக்கும், தெரியாமல் கால் வைத்தால் உள்ளே இழுத்துவிடும். ஒருவேளை அது புதைகுழி இருந்துச்சுன்னா நம்மளை உள்ளே இழுத்துட்டு போயிடும். மெல்ல திறந்தது கதவு என்று ஒரு திரைப்படம் வந்தது. அதுல அமலா அவர்கள் அப்படி புதைகுழிக்குள்ள போவாங்க, மோகன் தேடிக்கிட்டு போற போது. அந்த மாதிரி ஆத்தோரமும் குளத்தோரமும் ஏரியோரமும் கூட இந்த மாதிரி புதை மணல் இருக்கும், கடலிலும் இருக்கும். அது நம்மை உள்ளே இழுத்து அழுத்திவிடும், மூச்சுற முடியாமல் செய்து நம்மளை குன்றுவிடும். அந்த புதை மணல் புதைகுழி புதை சேரும். அதுதான் நரகம். அப்படிப்பட்ட புதை சேரு போன்ற நரகத்திற்குள் நம்மை தள்ளும் 3 விடயங்கள். சொர்க்கம் எங்கே நரகம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த நரகத்துக்கு நீ போனோம்னா அந்த 3 விஷயத்தை பண்ணனா நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு நல்லாதனார் சொல்றாரு. முதல் வழி நரகத்துக்கு செல்வதற்கு அல்லது நரகச்சேற்றில் சென்று அமிழ்ந்து போவதற்கு. கான் தகு மென்தோள் கணிகை வாய் இன்சொல். காண்பதற்கு மிக அழகாக உள்ள ஒரு பெண்ணிற்குரிய அத்தனை உருவ அமைப்புகளும் உடல் அமைப்புகளும் கொண்ட விலை மாதர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த மயக்கும் இன்சொற்கள் இருக்கிறது அல்லவா? அது ஒருவனை நரகத்துக்கு இழுத்துச் சென்று அந்த புதை சேற்றில் தள்ளிவிடும். அங்கே நீ அதில் உஷாராக இருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார் நல்லாதனார். இரண்டாவது, மீன் பிடிக்கும் தூண்டிலில் இரையாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள தேரை, அதாவது தூண்டிலினுள் உட்பொதித்த தேரை. மீனை பிடிக்கும் தூண்டில் போட்டு மீனை பிடிப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தூண்டினுடைய நுனியில் புழுவை வைப்பார்கள். பெரிய மீனாக பிடிக்க வேண்டும் என்றால் தவளையை கூட சின்ன சின்ன தவளையை சின்ன சின்ன தேரையை கூட வைப்பாங்க. அப்படி வச்சு அது ஆற்றுக்குள்ளேயோ குளத்துக்குள்ளேயோ கடலுக்குள்ளேயோ இறக்கும் போது அந்த மீன் இந்த தேரைக்கு ஆசைப்பட்டு தவளைக்கு ஆசைப்பட்டு புழுவுக்கு ஆசைப்பட்டு வந்து கவ்வும் பொழுது அந்த கொக்கி அந்த மீன்ல மாட்டிடும். அந்த மாட்டின மீன் செத்து போயிடும். இப்படி நமக்கு தெரியாமல் பலர் நமக்கு கன்னிவெடி வைத்திருப்பார்கள். அந்த கன்னிவெடியை நாம் பார்த்து நடக்காவிட்டால், இங்க ஊமை மட்டும் தான் சொல்றாரு, ஊமையத்தை சொல்லல. அந்த கன்னிவெடியை பார்த்து நாம் நடக்காவிட்டால் நாம் நரகத்துக்கு செல்வோம், புதைச்சேற்றுக்குள் மாட்டிக்கொள்வோம். மூன்றாவது, மாண்ட சீர் காழ்ந்த பகைவர் வணக்கம். வணக்க வைக்கிறதுல என்ன இருக்கு? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போனவங்க வந்தவங்க எல்லாரும் வைப்பாங்க. வெளிநாடுக்கு போனீங்கன்னா யாருன்னே தெரியாது, அவங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்க நமக்கு தெரிஞ்சவங்க வணக்கம் வைக்க, தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் வணக்கம் வைப்பாங்க, தெரியாதவங்களா இருந்தா திரும்பிட்டு போயிடுவாங்க. ஆனா சில வேளைகளில் நம் பகைவர்கள், நமக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டவர்கள், அவர்களும் நம்மை பார்த்து வந்து குணுகி வணக்கம் வைக்கிறார்கள் என்றால் அந்த வணக்கத்திற்குள் நீ உஷாராக இருக்க வேண்டும். அது எப்படி? நமக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி தட்டு நிறைய பழங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம காலில் விழுந்து நம் பகைவர்கள் நமக்கு வணக்கம் வைத்தால் அந்த இடத்தில் நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவும் நரகச்சேற்றுக்குள் புதைகுழிக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு யுத்தியாக இருக்கலாம். அப்ப இந்த 3ஐயும் நாம் தவிர்த்து விட்டால் நாம் நரகத்துக்குள் போக மாட்டோம், புதைச்சேற்றுக்குள் மாட்ட மாட்டோம். இந்த 3ஐயும் தவிர்க்கவில்லை என்றால் நிச்சயமாக நரகத்துக்கு போவோம், புதைச்சேற்றில் மாட்டுவோம். எந்த 3 அது? 1 விலை மாதர் பேசும் இன்சொல். 2வது, மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்வது போல் ஒரு தூண்டில் போட்டு நம்மை மாட்ட வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. 3வது, நமக்கு மிகப்பெரிய வணக்கத்தை வைக்கக்கூடிய நம்மை பகைவரனுடைய அந்த செயல். இந்த 3லும் நாம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் நாம் தவிர்த்து விட வேண்டும். தவிர்த்து விட்டால் நாம் நரகத்துக்கு செல்ல மாட்டோம் என்கிறார் நல்லாதனார். மீண்டும் திரிகடுகம். காண்தகு மென்தோள் கணிகை வாயின் சொல்லும்
தூண்டிலினுள் உட்பொதிந்த தேரையும் மாண்டசீர் காழ்ந்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி படுக்கும் அழகு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷினை திரளையா, விழியம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நடைபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.